90ஸில் வந்து இந்த ஸ்கூட்டர் மட்டும்தான் இருக்கும். வெஸ்பா, சட்டக் இந்த மாதிரி. பைக்கில் வந்து ராஜ்தூத்து இந்த மாதிரி பைக், புல்லட் வச்சுருக்கவன் பெரிய கார் வச்சுருக்க மாதிரி இப்படி தான் இருந்தது. 90ஸுக்கு அப்புறம் அதாவது 84லேருந்தே கொலாபரேஷன்லாம் வந்துடுச்சு. சுசுகி கம்பெனிக்காரன் உள்ளே வந்தான், ஹோண்டா கம்பெனிக்காரன் வந்தான், ஹீரோவோட இது பண்ணி அந்த மாதிரி. அப்போ இங்கே டிவிஎஸ் 50 வச்சுருக்கவங்களும் இங்கே பெரிய ஆள் மாதிரி இருந்தாங்க. நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஆனால் நமாஸ் இருக்கிற மசூதி இருக்கிற பகுதிகளில் நீங்கள் போகவே முடியாது. புதுப்பேட்டையில் நாராயணநாயகன் தெருன்னு ஒன்று இருக்குது. வெள்ளிக்கிழமை நீ நடந்து கூட போக முடியாது. பக்கத்துலேருந்து வரது கூட பைக்கை கொண்டு விட்டு தொழுவு போகணும். யோசிச்சு பாருங்கள், 1000 பைக் 1500 பைக் அந்த இடத்துல நிற்கும். இங்கே இங்கே கோடம்பாக்கத்தில் கூட இந்த பிரிட்ஜு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் அவ்வளோது. நீங்கள் பைக் இல்லாத ஆள் கிடையாது. பைக் இல்லாத ஒரு வீட்டில் 2 பைக்கு 3 பைக்கு இருக்கிற வீடுகள் தான் அதிகம். அப்போ நீங்கள் வந்து பைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பைக்கு லட்சியமோ நிச்சயமாக ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் காரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கார் வந்து சிங்கப்பூர்லலாம் கார் இல்லாத வீடே கிடையாது தான். சிங்கப்பூரும் தமிழ்நாடும் ஒன்றா? இங்கே நிறைய பேர் வீடே இல்லாமல் இருக்காங்க. வீடா? சோறு இல்லாமல் இருக்கிறாங்க. கார் விடுங்க, சோறு இல்லாமல் இருக்கிறான். பல பேர் நைட்டு சாப்பாடு இல்லாமல் படுக்கிறான். இந்தியா அப்படிப்பட்ட நாடு. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் இதாக இருக்குது. இங்கே சோறு இல்லாமல் இருக்காங்க. கட்டிங் வாங்க காசு இல்லாமல் இருக்கிறாங்க. நீ கார் வாங்குறத பற்றி பேசினுக்கிறீங்க. கார் நிச்சயமாக. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான சிந்தனைலாம் யாருக்கிட்ட வரும்? கூட இருக்கிறவனு சிரிப்பான். இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் அவர். உட்காந்து விஜய் பேச வைக்கிறாங்க.